everyone, welcome back to my channel Swathy'Study Planet. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற டாபிக் தான். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சின்ன டெரிவேஷன் அண்ட் ஒரு சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நிறைய சாப்டர்ஸ் நம்ம டீச் பண்ணிக்கோம். ஃபிசிக்ஸில் சாப்டர் வைஸ் ஃபார்முலா டெரிவேஷன் கிராஃப் ஷீட்ஸ் இன்க்ளூடிங் ஃபார் திஸ் சாப்டர், கெமிஸ்ட்ரியில் சாப்டர் வைஸ் நோட்ஸ் அண்ட் தென் வந்து நம்மளுக்கு நியூ ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், அதுக்கான பெஸ்ட் புக்ஸ், டைம் டேபிள், அப்புறமேட்டு உங்களுக்கு கிளாஸ் டுவெல்த்துக்கு தேவையான மோட்டிவேஷனல் வீடியோஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கிளாஸ் டுவெல்த், கம்ப்ளீட் கிளாஸ் டுவெல்த் கைடன்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல்ல ஆலிங் த கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம பார்க்க போகிறது மீட்டர் பிரிட்ஜ் தான். மீட்டர் பிரிட்ஜ்னா என்னென்னா அது நத்திங் பட் practical application of Wheatstone bridge. ஓகேவா? ஸோ Wheatstone bridge என்ன நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம எங்கே தான் அப்ளை பண்ணுறோன்னா மீட்டர் பிரிட்ஜுங்கிற கான்செப்டில் தான் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தான். ஓகே, ஸோ அதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிற வந்து என்ன கண்டிஷன் இருக்கும், பேலன்ஸ்டான கண்டிஷன் R1/R2 is equal to R3/R4. இது நம்ம ஆல்ரெடி வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு சில புக்ஸில் R1/R2 அந்த மாதிரி R1 R2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புக்ஸில் PQRSன்னு எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம NCERT கூட PQRSன்னு எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் R1 R2 அந்த மெத்தட்லேயும் போகலாம், PQ அந்த வந்து ஆல்ஃபபெட்ஸ் வச்சும் போகலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்ம்லானா இந்த மாதிரி இருக்கும். P/Q is equal to R/S. சேம் டெரிவேஷன் தான். வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கு நம்ம எப்படி போட்டோம், R1ங்கிற இடத்துல Pன்னு கொடுத்துருப்பாங்க, R2ங்கிற இடத்துல Q, R3ங்கிற இடத்துல R, R4ங்கிற இடத்துல S கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்க ஆர் நீங்கள் NCERTயில் இருக்கிறது ஆர் இந்த மெத்தட் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்துலேயும் கான்செப்ட் சேம் தான். ஓகே, எழுதுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னது P/Q is equal to R/S அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு மீட்டர் பிரிட்ஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மீட்டர் பிரிட்ஜ் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் கூட இருக்குது, உங்களுக்கு அதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முடிஞ்சால் ப்ராக்டிக்கலுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மீட்டர் பிரிட்ஜில் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு செல் இருக்கும், அப்புறம் ஒரு கீ இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு 1 மீட்டர் ஸ்கேல் இருக்கும். 1 மீட்டர் ஸ்கேல் இருக்கும், அதுக்கு மேலே 1 மீட்டருக்கு தின் ஒயர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இங்கே இது இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கோம் அண்ட் திருப்பி இது இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து திக் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். இது எல்லாமே என்னது, திக் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த மாதிரி வந்து திக் ஸ்ட்ரிப்ஸ் வைக்கிறோம்னா, திக்குன்னு என்னது, அதோட ஏரியா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். திக்னஸ்னால் நல்லா வந்து குண்டாக வந்து திக்காக இருக்குது, அப்போ ஏரியா அதிகமாக இருக்குது. ஏரியா அதிகமாகச்சா நம்மளுக்கு என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஏன், R is equal to ρL/A. ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஸோ அதுக்காக தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டிவைஸில் குறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திக் காப்பர் ஸ்டெப்ஸு பிளேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேப் இருக்குல்ல, அதில் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் ஆல்ஃபபெட் வச்சு போனீங்கன்னா அது R. ஓகேவா? நிறைய புக்ஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ Rன்னு எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேப்பில் இருக்கிறது R. அதே மாதிரி இங்கே ரெண்டாவதாக ஒரு கேப் இருக்கும், அது எஸ்ஸுங்கிறது இந்த இடத்துல நம்ம அக்கார்டிங் டு NCERT ஸ்டாண்டர்ட் நோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்னு அர்த்தம். இந்த R அப்படிங்கிறத நம்மளுக்கு அன்னோன், அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்புறம் இந்த சென்டரில் ஒரு திக் காப்பர் ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அதோட சென்ட்ரு போர்ஷன்லேருந்து அந்த சென்ட்ரு போர்ஷன் நம்மளுக்கு என்னென்னா பீன் நம்ம நேம் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிக்கு கனெக்ட் பண்ணுறோம். ஜின்னா என்னென்னா கேல்னோமீட்டர். கேல்னோமீட்டர் என்ன பண்ணோம், கரண்ட் இருக்கா இல்லையான்னு வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கேருந்து நம்ம ஒரு கேல்னோமீட்டருக்கு கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, கேல்னோமீட்டர்லேருந்து வந்து நம்ம ஜே, இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜே. ஓகேவா? இந்த ஜே அப்படின்னா என்னென்னா ஜாக்கினா என்னென்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் ஒரு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஒயருக்கு மேலே வந்து அப்படியே வந்து நவுத்திட்டே இருப்போம், ஸ்லைட் பண்ணுவோம். எதுக்கு அதை பண்ணுறோன்னா நம்மளுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன் என்னது, இந்த டோட்டல் வந்து சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா கேல்னோமீட்டரில் வந்து கரண்ட்டு 0, கேல்னோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோமா. ஸோ அதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம், கீழே எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜாக்கியை நான் வந்து இந்த ஒயர் மேலே மூவ் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகும்னா கேல்னோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் 0 ஆயிரும், கரண்ட்டு இல்லைன்னு அர்த்தம். அந்த ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த சைடு வந்து நம்ம பீன் நேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த போர்ஷன் இதை நம்ம சீன் வச்சுக்கிறோன்னா அந்த லென்த் வந்து L, ரிமைனிங் இருக்கிறது 100 - L. ஏன் நம்ம அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1 மீட்டர் அப்படிங்கிறது என்னது 100
சென்டிமீட்டர். கரெக்டாக? ஸோ இந்த ஒரு போர்ஷன் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு எல்லுங்கிற ஒரு ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் 0 ஆயிடுச்சு. ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இது கிளியரா? ரிமைனிங் இந்த இடத்த நான் எப்படி எழுதுனான்னா டோட்டல் 100, அதில் இந்த போர்ஷன் எல்லு போயிருச்சு. அப்போ இது என்னது? 100ல் எல்லு போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது 100 மைனஸ் எல்லு இந்த டிஸ்டன்ஸ். புரியுதா? அதுதான் நம்மளுக்கு டயக்ராமில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஐ ஹோப் இப்போ டயக்ராம் கிளியராக இருக்கும். இப்போ இங்கே வருவோம். R3 R4 நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் RSன்னு வச்சு போடலாம். ஓகே, நம்ம RSன்னே வச்சு போடுவோம். ஸோ தட் வந்து உங்களுக்கு NCERTக்கு இதுக்கும் சிமிலராக இருக்கும். நீங்கள் R3 R4ன்னு வச்சு போடலாம். ஓகேவா? ஸோ இங்கே R1 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. R1/R2 கண்டுபிடிச்சோன்னா அது என்ன நத்திங் பட் R3/R4 தான். அதனால தான் நீங்கள் R3 R4ன்னு எழுதணும். புரியுதா? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ RSன்னு வச்சு போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு NCERTக்கு இதுக்கும் சிமிலராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ R அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த கேப்பில் இருக்குல்ல ரெசிஸ்டன்ஸ், அதை நான் எப்படி எழுதலான்னா ρL/A. நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும். R is equal to ρL/A. இந்த இடத்துல இருக்க லென்த்து எவ்வளோ? எல்லுங்கிற இடம் தான். ஸோ அதுக்கான பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் தான் R is equal to ρL/A. நெக்ஸ்ட்டு எஸ் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு எவ்வளோ லென்த் இருக்குது? 100 மைனஸ் எல். கரெக்டாக? அப்போது S is equal to ρ 100 மைனஸ் L/A. புரியுதா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். R/S அப்படின்னா என்னது? ρL/A டிவைடட் பை ρ இன்ட்டு 100 மைனஸ் L/A. ρ கேன்சல், AA கேன்சல், L டிவைடட் பை 100 மைனஸ் L. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? R/S is equal to L டிவைடட் பை 100 மைனஸ் L. அப்போது இதில் நம்மளுக்கு ஆறுங்கிறது என்னது? அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஸோ அதை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த எஸ்ஸுங்கிறது அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ L டிவைடட் பை 100 மைனஸ் L இன்ட்டு எஸ். புரியுதா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சுட்டோம். ஸோ ஐ ஹோப் வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ வந்து நோட்டில் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஏன் இந்த திக் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு தான். ஏன் இந்த நோட்டு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் வந்து NCERTயில் இல்லையேக்கா அப்படின்னா 1 மார்க் உங்களுக்கு இருக்குது MCQs. அதனால் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால தான் வந்து இதை சொல்லியிருக்கேன். ஸோ வந்து திக் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அது புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் எரர். எரர்னா என்னது? இதில் வந்து நம்மளுக்கு ரீடிங்ஸ் கரெக்டாக இருக்கணும். அண்ட் டு இன்க்ரீஸ் த சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா என்னென்னா இந்த டிவைஸ் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆஃப் வந்து கரண்ட்டையும் வந்து ப்ராப்பராக கண்டுபிடிக்குதா, ஒரு சின்ன ரீடிங்க்கும் அது வந்து சென்சிட்டிவாக இருக்கா, அதான் நம்ம சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். சென்சிட்டிவிட்டி அதிகமாக்கிறதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து எரரை வந்து குறைக்கிறதுக்கும் நம்ம என்ன வந்து ஜென்ரல் கேஸ் என்னென்னா L வந்து 50 இருக்கணும். அப்படின்னா என்னது? இந்த போர்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம்ல L அப்படிங்கிறது, இந்த Lக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னா பேலன்சிங் லென்த்து. Lங்கிறது என்னது? பேலன்சிங் லென்த்து. புரியுதா? ஸோ இந்த பேலன்சிங் லென்த் வந்து நம்மளுக்கு 50 சென்டிமீட்டர். அப்படின்னா என்னது? இந்த ஸ்கேலில் சென்டரில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரரும் ரொம்ப கம்மியாக இருக்கும், டிவைஸை சென்சிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். எல்லா கேசஸ்லேயும் நம்மளுக்கு வராது, ஆனால் இது ஜென்ரல் கண்டிஷன் மாதிரி. புரியுதா? ஓகே, இந்த பாயிண்ட் கிளியர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மீட்டர் பிரிட்ஜை வந்து அந்த மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒயரு 1 மீட்டர், ஆனால் தான் பேர் மீட்டர் பிரிட்ஜ்னு வச்சாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஒயர் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஒயர் எதனால செஞ்சுருப்பாங்கன்னா நிக்ரோம் ஆர் கான்ஸ்டன்டின், மேக்னனின் அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்னால செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸோட ஜென்ரல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோ வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபானா என்னது? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி ஒயர்ஸுக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப கம்மி. மூணாவது பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மாறினாலும் ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு மாறாது, அதனால தான் ஸ்டாண்டர்ட்னு வச்சுருக்காங்க. புரியுதா? இப்போ நம்ம இந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் நோட் பார்த்துட்டோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு எண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் நீங்கள் பார்க்கலாம், எண்ட் எரர். ஸோ எண்ட் எரர்னால் என்ன அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எண்டில் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா வந்து இந்த எண்ட் எரர் காஸ் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஓகேவா? ஒரு ரீசன் என்னென்னா இப்போ நம்ம இந்த ஸ்கேல் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒயர் இருக்குது. கரெக்டாக? இந்த ஸ்கேலில் வந்து நம்மளுக்கு 0ங்கிறது இந்த ஒயரோட ஸ்டார்டிங்க்கு கோயின்சைட் ஆகாமல் இருக்கலாம். அப்படின்னா என்னென்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போ 0 இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது,
ஒயர் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை நம்மளுக்கு ஒயர் 0 தாண்டி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். புரியுதா? அப்போது இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஒயர், ஆனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எரர் இருக்குல்ல, புரியுதா? இதுதான் எண்ட் எரர். இது ஒரு வந்து ரீசனாக இருக்கலாம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம திக் காப்பர் பிளேட்ஸ் வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதோட ரெசிஸ்டன்சஸ்னால ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுவும் நம்ம சொன்ன மாதிரி, ஆனால் வந்து அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணாததுனால கூட வந்து நம்மளுக்கு எண்ட் எரர் காஸ் ஆகலாம். புரியுதா? ஸோ இது ஒரு ரொம்ப சின்ன ஒரு போர்ஷன் தான், இந்த நோட்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு MCQs இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், என்னக்கா வந்து நம்ம R is equal to L by 100 minus L into Sன்னு எழுதியிருக்கோம், நாங்கள் பார்க்குற புக்கில் வந்து எஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னு நான் சொன்ன மாதிரி வந்து ஆறுங்கிறது இந்த இடத்துல நம்ம அன்னோனாக எடுத்திருக்கோம், எஸ்ஸுங்கிறது இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கோம். ஒரு சில புக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆறுங்கிறத ஸ்டாண்டர்டாகவும் எஸ்ஸுங்கிறத அன்னோனாகவும் எடுத்திருப்பாங்க. அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்? எஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கான்செப்ட் ஒன்று தான், நம்மளுக்கு இந்த ஃபைனல் நம்ம எடுக்கிற டேர்ம்ஸ் மாறலாம். புரியுதா? ஸோ நம்ம எடுத்திருக்கிறது ஆறுங்கிறது அன்னோன், அதனால தான் ஆரை கண்டுபிடிச்சிருக்கோம், எஸ்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் அண்ட் ஸ்டே டியூன். பை.